வீடு வாசல் போது இந்த ஒணு சாப்பாடு தலைமையில போட்டுடுவோம். வீடு வாசல் இல்ல மரக்கந்தில ஒரு 3 செட்டு கொடுக்கறதுக்கு அனாஜி கார்டு அதெல்லாம் உங்க புண்ணியம். சோறு போட்டி புண்ணியம் இல்லையா தலைவர? நாங்க மட்டும் வாய் மூடி அதான் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். 4 தலைமுறை கருக்குறோம் எங்களுக்கு. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட நரிக்குறவர் மக்களை வீடியோ கால் மூலம் முதலமைச்சரிடம் அமைச்சர் பொன்முடி பேச வைத்தார். அப்போது ஒருவர் தங்களுக்கு உணவு வேண்டாம், வீடு கட்டி கொடுங்கள் என கேட்டதால் யோ கொஞ்சம் சும்மா இருயா என பொன்முடி ஆத்திரமடைந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் அதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். விழுப்புரம் டவுனு திண்டிவனம் டவுனும் கொஞ்சம் மழையெல்லாம் போட்டு அங்கெல்லாம் ஊர்லாம் டவுன்லாம் நிற்கிது. வேற ஒன்றும் அதிகம் இது இல்லைங்க. ஒரு 4 மாடு 2 ஆடு சேர்த்து வச்சு அவ்வளோதான். மனித உயிர்களுக்குலாம் எந்த ஆபத்தும் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. நேற்று வந்து கலெக்டர் எல்லாமே சேர்ந்து எல்லாம் அடிப்படை வசதியெல்லாம் செஞ்சுட்டாங்க. ஸோ இந்த ஒரு அம்மா ஒன்று உணவு கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. பள்ளிக்கூடம் பெரிய பள்ளிக்கூடத்துல ஓட்டு போற தங்க வச்சு நல்லா பாத்துக்கிறாங்க. நல்லா அதிகாரிங்க. வீடு வாசல் தான் இல்லைங்க ஐயா. வீடு வாசல் வீடு வாசல் தான் இந்த மரக்கத்துல மண்ணே இல்லையா தலைவர? நாங்க மட்டும் வாய் மூடி வரும்போது ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். வீடு வாசல் போது இந்த ஒணு சாப்பாடு தலைமையில போட்டுடுவோம். வீடு வாசல் இல்ல மரக்கந்தில ஒரு 3 செட்டு கொடுக்கறதுக்கு அனாஜி கார்டு தலைவர. சோறு துணி என்ன பண்றது? தங்குறதுக்கு இடம் இல்ல. சுசுந்தரி பத்தாயில சம்பளம் காஜோ 3 செண்டு கொடு. பாதி பேருக்கு ரேஷன் கார்டு இருக்கு, பாதி பேருக்கு ரேஷன் கார்டு இல்லை. அதெல்லாம் உங்க புண்ணியம். சோறு போட்டி புண்ணியம் இல்ல புண்ணியம். அதான் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. 4 தலைமுறை கருக்குறோம் எங்களுக்கு வாய்ப்பு இல்ல. நீங்க அள்ளி கொடுத்துடுவீங்க. அது முதலமைச்சர் எங்க குறை சொல்றோம். பாய் கம்மி எங்க குறை சொல்றோம். நாங்க அடிபட்டது, சத்தது, போய்ச்சது எங்க குறை சொல்றோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.